பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்களை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட ஏசாயா 41வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்துக்கோங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய மீட்பர் உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமீன். இன்னைக்கு நம்மளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு. அவர் பார்வைக்கு நம்ம எல்லாம் ஏமாத்துறோங்க. ஒரு பூச்சியை விட யாக்கோபின் பூச்சிங்கிற அத்தோண்டு தான் நம்ம அது ஏமாத்துறோம். சோ பயப்படாது. எத்தனை வாட்டி நான் உனக்கு சொல்லுவேன், பயப்படாத, நான் உன் கூட துணை நிக்கிறேன்னு சொல்றேனே, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேனே, ஆதியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேனே. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 365 டைம்ஸ் வருதான் பயப்படாது, டு நாட் ஃபியர்ங்கிற வேர்டு. ஆண்டவர் பயப்படாதேன்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். இருந்தாலும் நமக்குள்ள என்ன, அந்த பயம். ஒரு பயம் தான் நமக்கு தேவை. என்ன பயம்? கர்த்தருக்கு பயப்படுற பயம். மத்த பயம் எல்லாம் பிசாசு கிட்டே இருந்து, சாத்தான் கிட்டே இருந்து வருகிற பயம். அப்படிப்பட்ட பயம் நமக்கு வேண்டாம். நமக்கு தேவை என்ன? என வெளிப்படுத்த விசேஷத்துல இருக்கிற பயப்படுறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தை தரும். மத்த பயம் எல்லாம் என்ன, அழிவுல தான் கொண்டு போய் விடும், டிசாஸ்டர் தான் கொண்டு போய் விடும். அதனால நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால நிரம்பி இருப்போம். இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையில இருக்கீங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நீ சிறு கூட்டம் இத்தினுண்டுதான், ஆனாலும் பயப்படாத, நீ சிறு கூட்டம், நான் உன்னை விட்டுற மாட்டேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிக்கிறேன். யார் துணை நிக்கிற? சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆதியும் அந்தமும் ஆனவர், உனக்கு நான் துணை நிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர், நான் உனக்கு துணை நிக்கிறேன், பயப்படாதேன்னு சொல்ற. அது மாத்திரம் இல்ல, என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இது யாரு? கர்த்தர் தாமே உரைக்கிறார். ஊழியக்காரன் மூலியமா அப்படிலாம் இல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் வாயிலேருந்து புறப்படுற வார்த்தை இது. கர்த்தர் தாமே இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிக்கிறேன். எந்த விஷயத்துல பயந்துட்டு இருந்தாலும் அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஏசப்பா, நான் இனி உங்களுக்கு பயப்படுற பயத்தினால மட்டும் என்ன நிரப்புங்க. மத்த பயம் பாவத்தை தான் கொண்டு வரும். அப்படிப்பட்ட பாவம் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட பயம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேண்டாம்னு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிங்க. நிச்சயமா எல்லா பயத்துல இருந்து நீங்களாக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். அப்பா தகப்பனே, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி தந்திருக்கிறது, பயத்தின் ஆவி அல்ல ராஜா. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி தந்திருக்கிற ராஜா. இப்பொழுதும் தேவ ஜனங்கள் எந்த பிரச்சனைக்காக பயந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த விஷயத்துல கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு உம்முடைய வார்த்தை வருகிறது ஆண்டவரே. பயப்படாதே யாக்கோபே, பயப்படாதே இஸ்ரவேலே, பயப்படாதே என்று சொல்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு பூச்சியே என்று சொல்கிற ராஜா. சிறு கூட்டமா இருந்தாலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறதுக்காக நன்றி 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 ராஜா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் மாத்திரம் பிள்ளைகளை நிரப்பட்டோம், எங்களை நிரப்பட்டோம் ஆண்டவரே. மத்த பயம் எல்லாம் கண்ணியை வர வைக்கும் ஆண்டவரே. வேற எந்த பயமும் எங்களுக்குள்ள வராதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால ஒவ்வொருத்தரும் நிரப்புவீராக ஆண்டவரே. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நீர் அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரை ஆசீர்வதித்து நீர் கூட நின்று துணை நின்று பாதுகாப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவர். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். பயப்படாதீங்க. Do not fear. God is with you. God himself will help you. Amen. God bless you.